கலகந்தனில் குதித்த தாயே நீயே கருணை புரிவாயே அம்மா நீயே கருணை புரிவாயே. மலையனூர் அங்காளியே அக்காளி திரிசூலியே மலையனூர் அங்காளியே அக்காளி திரிசூலியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் கோமாக்கு தேவியம்மா மலையனூர் அங்காளியே அக்காளி ஏறெடுத்து பார்த்து எம்மா நீ எடுத்து ஊத்து சீரெடுத்து வாரு எம்மா சேர்த்து என்ன சேர்த்து சந்திரன் நடத்தி பூசண எனக்கு முத்தையன் எனக்கு மொத்தமும் உனக்கு மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேளு மாலையிட தேடி வரும் நாலு இந்த நாடு முத்து
பரமேஸ்வரி தான் இந்த ஊரை அற்புதமாக காத்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார். நல்லா ஜோரா கை தட்டுங்க. அந்த அங்காள பரமேஸ்வரி தான் அத்தனை பேருக்கும் தாய் என்று சொன்னால். நடுவர் அவர்களே, இந்த விழாவை பர்வதராஜ குல மக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஊரின் மிக பெருவாரியான தொழில் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னா நெசவு தொழில். எப்படி தெரியுமா? இந்த உலகத்திலே 2 இசைவாணர்களுக்கும் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்லா கை தட்டலாம். கை தட்டணும் சொன்னா நல்லா தட்டலாம். பிள்ளைங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் உட்கார்ந்தா நல்லா இருக்கும். அனைவருக்கும் என் உறவுகள் புடைசூழ இங்கே பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அத்தனை பேருக்கும் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர்களே, நல்ல தலைப்பு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு தலைப்பு எப்படி வைப்பாங்கன்னா, ஒரு ஆணின் வெற்றிக்கு காரணம் பொண்டாட்டியா அம்மாவா? இப்ப என்னன்னா சண்டை மூட்டி விடுற மாதிரியே இருக்கு. ஆமா, வளர்ச்சிக்கு யார் காரணம்? தாயா தாரமா? ஒரு குறிப்பிட்ட வயசுல இப்ப நடுவர் தீர்ப்பு சொல்லுவாரு, தாய் காரணமா தாரம் காரணமா நம்ம குடும்பம் வளருது அப்படின்னு சொன்னா, அப்ப இதுல 2 பேர்ல யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பட்டிமன்றம் என்னது, ஒருத்தர் நாங்க சரின்னு பேசுவோம், இன்னொருத்தர் தப்புன்னு பேசுவாங்க. அப்ப இந்த தாய் எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா, அன்பின் வடிவமாய், ஆற்றலின் சின்னமாய், இன்பத்தின் ஊற்றாய், ஈகை திறன் கொண்டவளாய், உற்சாகம் தருபவளாய், ஊக்கம் அளிப்பவளாய், எழுத்தறிவித்த ஆசானாய், ஏனியாய் நின்று ஐயம் தெளிய வைத்து ஒற்றுமை உணர்வோடு நம்மை ஓங்கி வளர்த்திட ஔடதமாய் விளங்கும் ஒரு பெண்மை எதுன்னு கேட்டா அது தாய் தான் நடுவர். உண்மைதான். உறங்குடுமா காது உறங்குடுமா, ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கொஞ்சம், கண்கள் உறங்குடுமா காது கண்கள் உறங்குடுமா, காது கண்கள் உறங்குடுமா, காது கண்கள் உறங்குடுமா. நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே, நிலவை போலவே, நினைந்து நினைந்து நகல் நிறம் பணிந்து யாகம்பனில் குதித்த தாயே, நீயே கருணை புரிவாயே அம்மா, நீயே கருணை புரிவாயே. சேவூரில் குளக்கரையில் பாங்குடனே தோன்றிடுவார், தீயனுக்கு தீயாவார், தீப ஒளி தீயாவார். கரம் பிடித்த பாண்டவர்க்கு காதலுடன் சிரித்ததே, கௌரவர்க்கு கனலானாய் கார்குடலை. 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத வாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக, அன்பாக இணைந்திருந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல 4 அண்ணன் தம்பிக்கு மருதூர் தெரு அழகு, திருச்சிமலை கோட்டை அழகு, திருவரங்க கோபுரம் அழகு, திருவண்ணாமலை தீபம் அழகு. இந்த கொட்டும் பனிமழையிலும் தமிழ் கேட்க காத்திருக்கும் உங்கள் உள்ளங்கள் தான் அழகோ அழகு. இத்தனை மணி நேரம் நீங்கள் எல்லாம் தங்கங்கள். நான் ஏன் உங்களை தங்கம்னு சொல்றேன் தெரியுமா? சுரங்கத்திலே தங்கம் வெட்டி எடுப்பார்கள். 16 கிராம் தங்கம் எடுக்கிறதுக்கு